இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனங்களை நாங்கள் கேட்க போகிறோம். ஆகவே நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். கையில பைபிளை எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை வைத்து நான் உங்களுக்கு பேசினேன். அதாவது யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறப்பது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அதாவது அவர் பேசுகிறது யார் இடத்துல பேசுகிறார்னா, ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி. அவர் அந்த யூத மார்க்கத்திலே நன்றாக கை தேர்ந்தவர். அந்த யூத மார்க்கத்தின் கலாச்சாரங்களை பின்பற்றி வரக்கூடியவர். அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த யூத மார்க்கத்தின் பாரம்பரியங்கள் கலாச்சாரங்களை நான் பின்பற்றி வந்தால் நான் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வேன் என்று அவர் நினைக்கிறார். அப்ப இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய மத வழிபாட்டு முறைகள், கலாச்சாரங்கள் உனக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ண வேண்டும் என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ அவருக்கு மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு புரியல. அப்போ இயேசு சொல்றாரு, மறுபடியும் பிறப்பது அப்படின்னா என்னன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ண வேண்டும், பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. அப்ப அந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்றால் என்ன அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி வரும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று இயேசு அவனுக்கு என்ன பண்ணுகிறார், மறைமுகமாக சொல்லுகிறார். ஏன்னா அவன் யூத மார்க்கத்தை சேர்ந்தவனானபடினாலே ஜலம் என்பது சுத்திகரிப்பின் அடையாளமாக காணப்படுகிறது. ஆகவே அவன் என்ன பண்ணப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப மறுபடியும் அடுத்த கேள்வி, சுத்திகரிக்கப்படுகிறதுனா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி. அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனோடு நல் உறவிலே இணைய வேண்டும், கடவுளோடு ஐக்கியப்பட வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா to be right with God. right with God அப்படின்னா என்ன, எனக்கும் கடவுளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை. நானும் கடவுளும் என்ன ஆயிட்டோம்னா சமரசம் ஆயிட்டோம். எனக்கும் கடவுளுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல மனசு பொருந்தி விட்டது. நான் கடவுளோடு ஒப்புரவாகி விட்டேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை. அப்போ அந்த சண்டை நீடிக்கலாமா? வேதத்தின்படி என்ன சொல்லுகிறது, ஒருத்தருக்கு கோபம் வந்தா அந்த சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபம் என்ன ஆயிடணுமா, தணிஞ்சு போயிடணும். ஆனா இப்போ அந்த மாதிரி தணிஞ்சு போறதில்ல. சில கோவம்லாம் 20 வருஷம் வரைக்கும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல கணவர் என்ன பண்ணிட்டாராம், ஒரு மரத்தை வெட்டிட்டாராம். அதனால மனைவி கணவன் சாகிற வரைக்கும் என்ன பண்ணல, கணவன் கிட்ட பேசல. அவ்வளவு கோபம் வந்துருச்சு அவங்க மனசுல. எதுக்கு, மரத்தை வெட்டினதுக்கு. சரி, வேற அவரு என்ன தவறு பண்ணாரோ நமக்கு தெரியல. ஆனா அவங்க கிட்டத்தட்ட பல வருஷங்களாக கணவன் இடத்துல அவங்க என்ன பண்ணவில்லை, பேசவில்லை. இது ஒரு சாதாரண குடும்பத்தில் நடக்குது. ஒரு போதகர், அவர் சென்னையில ஒரு பெரிய சபை வச்சிருந்தாரு, இறந்துட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாகர வரைக்கும் மனைவிட்ட பேசல, சாகர வரைக்கும் பேசல. அவ்வளவு கோபம் மனசுக்குள்ள. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, இப்போ இதை நான் ஏன் இந்த உதாரணம் சொன்னேன்னா, சண்டை வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு, மனஸ்தாபம் வந்துருச்சு. மறுபடியும் என்ன ஆகணும், நான் அவங்களோட ஒப்புரவாகணும், அவங்களோட நல் மனம் பொருந்த வேண்டும். ஓகேங்களா? இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள், நல்லா கவனிங்க, மனிதர்கள் பாவத்தினாலே கடவுளை விட்டு என்ன பண்றாங்க, தூரம் போயிடுறாங்க. கடவுளோட அவங்களுக்கு என்ன வந்துருது, சண்டை வந்துருது. விளங்குதா? பாவம்னா என்ன, போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? பாவம்னா என்ன, சுயநலமுள்ள ஒரு செயல். மனிதர்கள் அப்படின்னாலே எப்படிதான் இருக்கிறாங்க, சுயநலவாதிகளா தான் இருக்கிறாங்க. அப்போ சுயநலமுள்ள ஒரு செயல், அந்த செயலினாலே மற்றவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது, தீமை, பாதிப்பு ஏற்படுகிறது. அதுதான் பாவம். அப்போ ஒருவர் சுயநலமாய் வாழும்போது அவர் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களினாலே மற்றவர்களுக்கு தீமை, பாதிப்பு ஏற்படுகிறது. அப்படி கடவுள் படைத்த நான் சுயநலமாக வாழும்போது, நான் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது, மற்றவர்களுக்கு தீமை ஏற்படுத்தும் போது, நான் கடவுளை விட்டு என்ன பண்ணுகிறேன்,
தூர போய் விடுகிறேன். அப்போ கடவுளோடு நான் இணைய முடியவில்லை. அப்போ இங்க இயேசு சொல்றாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீ கடவுளோடு என்ன ஆக வேண்டும்? இணைய வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ அவனுடைய பாவம் கடவுளோடு ஒப்புரவாவதை என்ன பண்ணுகிறது? தடுக்கிறது. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இப்போ அவர் யூத மதத்தை ஃபாலோ பண்றார். ஒரு மதம் மனிதர்களை சுயநலவாதிகளாக மாற்றுகிறது. அதுல கிறிஸ்தவமும் விதி விலக்கு அல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு இது அடிக்கடி வர உதாரணம் இது மட்டும்தான். நீங்க நிறைய முறை கேட்டிருக்கலாம், மறுபடியும் அதை தான் சொல்லணும். சரி, அதனால கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு மதத்துல சுயநலம் உள்ள ஒரு செயல் என்னவா மாறுகிறதுனா, அந்த மதத்தை மற்றவர்களை சுயநலம் உள்ளதாக மாற்றுகிறது. எப்படின்னு கேளுங்க. இப்போ ஒரு மதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் மனிதர்களை பலவிதமான ஜாதிகளா என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரித்து படைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்ப இதை எதற்காக அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுயநலம் அவர்களை அப்படி என்ன பண்ண வைக்கிறது? சொல்ல வைக்கிறது, பேச வைக்கிறது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க தான் எல்லாரை விட எப்படிப்பட்டவர்கள்? உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். அப்போ அவங்க சுயநலவாதிகளாக கடவுளுடைய பெயரை சொல்லி, மதத்தின் பெயரை சொல்லி ஜனங்களை என்ன பண்ணுகிறார்கள்? பிரித்து ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். விளங்குதான் நான் சொல்றது? இன்னைக்கு அரசியல்வாதிகளை எடுத்துக்கோங்க. அவங்க அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சுயநலம் உள்ள எண்ணத்தோடு கூட மதத்தை பயன்படுத்தி ஜனங்களை என்ன பண்ணுகிறார்கள்? பிளவுபடுத்துகிறார்கள். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாட்டுக்கு மதிப்பு இருக்குது, ஆனா யாருக்கு மதிப்பு இல்லை? மனுஷனுக்கு மதிப்பு இல்லை. அப்போ அதை தூண்டி விடுறது யாரு? அரசியல்வாதிகள். எதற்காக தூண்டுகிறார்கள்? சுயநலத்திற்காக தூண்டுகிறார்கள். அப்போ அங்க என்ன நடக்குது? ஒரு மனிதனுக்கு என்ன ஏற்படுகிறது? தீமை ஏற்படுகிறது. அப்போ யாரோ ஒருவருடைய சுயநலம் இன்னொருவருக்கு என்ன ஏற்படுத்துகிறது? தீமை ஏற்படுத்துகிறது. எதன் பெயரால? மதத்தின் பெயரால். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எடுத்துக்கோங்க, நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஜனங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தப்பு தப்பான போதனைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறார்கள்? கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏன்? சுயநலம். என்ன சுயநலம் அப்படின்னா, தான் என்ன ஆகணும்? பொருளாதார ரீதியாக உயர வேண்டும், தான் தனக்கு ஒரு பெயர் கிடைக்க வேண்டும், தனக்கு புகழ் கிடைக்க வேண்டும், தன்னை நோக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ண வேண்டும்? தன்னை நோக்கி வர வேண்டும், தன்னை பின்பற்றி வர வேண்டும் என்ற சுயநல எண்ணம் கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி ஜனங்களை என்ன பண்ண வைக்கிறது? வஞ்சிக்க வைக்கிறது. சொல்றது விளங்குதா? உங்களுக்கு புரியுதா? இது இந்த மத கிறிஸ்தவத்துல இருக்குது, இந்து மதத்துல இருக்குது, இஸ்லாம் மதத்துல இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய போதனை நம்ம என்னவா மாத்தோம்னா, சுயநலத்திலிருந்து பொது நலம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றும். இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல உன் பிறனிடத்துல நீ என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். நீ கடவுளிடத்தில் அன்பு கூற வேண்டும். கடவுளிடத்துல அன்பு கூறுவது அப்படின்னா என்ன? கடவுள் சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அப்ப கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்னவாயிருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். அப்போ நம்ம என்ன கடவுளுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோம்னா, நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்வோம்? நன்மை செய்வோம். மற்றவர்களுக்கு என்ன செய்ய மாட்டோம்? தீமை செய்ய மாட்டோம். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும். அதுதான் என்னது? மறுபடியும் பிறப்பது. மறுபடியும் பிறப்பது என்றால் சுத்திகரிக்கப்படுவது. சுத்திகரிக்கப்படுவது என்றால் தேவனோடு என்னாவது? ஒப்புரவாகுவது. இப்போ யூதர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒப்புரவாவதற்கு பலி முறை. அப்போ யாரெல்லாம் சுயநலமுள்ள ஒரு செயலை செய்து மற்றவர்களுக்கு தீமையை ஏற்படுத்துறாங்களோ, அதாவது பாவத்தை செய்கிறார்களோ, அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகணும்னா பலி செலுத்தணும், ரத்தம் சிந்தணும். அப்போ அவங்க கையை கொண்டு போய் அந்த பலி செலுத்துற மிருகத்து மேல வைப்பாங்க. அந்த மிருகம் பலி செலுத்தப்படும். அப்போ அதனுடைய அடையாளம் என்ன? நான் கடவுளோட என்ன ஆயிட்டேன்? ஒப்புரவாயிட்டேன்.
இப்போ அவர்களுடைய வழியில வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் எதை சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னா, எல்லாருடைய பாவத்துக்காக இயேசு என்ன பண்ணிட்டாராம்? ரத்தம் சிந்தி விட்டார். அப்போ நம்ம எல்லாருக்கும் நம்ம பரிகாரம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இயேசு தான் நமக்கு என்ன ஆயிட்டாரு? பரிகாரம் ஆயிட்டாரு. அப்போ இயேசு பரிகாரம் ஆயிட்டாரு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னுடைய பாவத்திற்காக சிந்தப்பட்டது என்பதை நான் நம்பும் போது நாம் கடவுளோடு என்ன ஆயிரோம்? ஒப்புரவாகிறோம். அப்போ நாம் என்ன ஆகிறோம்? சுத்திகரிக்கப்படுகிறோம். அப்போ நம்ம என்ன ஆகிறோம்? மறுபடியும் பிறக்கிறோம். விளங்குதா நான் சொல்லுது? அப்போ அதனுடைய முக்கிய தன்மை என்னன்னா, நாம் கடவுளோடு என்ன பண்ண வேண்டும்? இணைக்கப்பட வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். அதுதான் மறுபடியும் பிறப்பது என்பதற்கான சரியான கருத்து. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல யோவான் 3ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். சோ இந்த இடத்துல இந்த நிக்கோதேமு, ஏற்கனவே போன வாரம் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். நான் போன வாரம் சொல்லாத ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போறேன். ஸோ இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, ராக்காலத்தில் அவர் இயேசு கிட்ட வராரு, வந்து சொல்றார், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் என்றார். என்ன சொல்றாராம்? நீர் எங்கிருந்து வந்தவர்? தேவனிடத்திலிருந்து வந்தவர். இப்போ அப்படி அவர் சொல்லும் போது இயேசு அவருக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் என்ன பண்ண மாட்டான்? காண மாட்டான் அப்படின்னு சொல்றார். அப்புறம் சொல்றாரு, நீ மறுபடியும் என்ன சொல்றது, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ராஜ்யத்திலே நீ என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அதாவது காண முடியாது, பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா, நீ கடவுளோடு நல் உறவிலே நீ என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது, கடவுளோடு நீ இணைக்கப்பட முடியாது என்ற அர்த்தத்தில் அவர் சொல்றார். இப்போ இந்த இடத்துல if you are not born again, நீ மறுபடியும் பிறவாவிட்டால், born again அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. இப்போ ஆங்கிலத்துல born again இருக்குது. இதே அந்த again அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தை, again அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, above அப்படின்னு அர்த்தம். அப்போ if you are not born from above, you will not enter into the kingdom of God. நீ மேலே இருந்து பிறவாவிட்டால், அதாவது மறுபடியும் பிறவாவிட்டால் என்பதற்கு மறுபடியும் என்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன சொல்றோம்? மேலே இருந்து. இப்போ இந்த நிக்கோதேமு இயேசுவை பார்த்து என்ன சொல்றாரு? நீர் எங்கிருந்து வந்தவரு? எங்கிருந்து வந்தவரு? தேவனிடத்திலிருந்து வந்தவர்னு சொல்றாரு. இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, நீயும் அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த பாக்கியத்தை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் எப்படி தேவனிடத்திலிருந்து வந்தேனோ அது போல நீயும் மேலிடத்திலிருந்து என்ன பண்ணலாம்? வரலாம். அல்லது நீ தேவனோடு நல் உறவிலே என்ன பண்ண முடியும்? ஐக்கியப்பட முடியும். அதாவது தேவனிடத்தில் வந்தவர் என்று சொல்லும் போது இவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் என்றதை இவங்க என்ன பண்றாங்க? புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்னு, இவருக்கு கடவுளோடு என்ன இருக்குது? நல்ல ஐக்கியம் இருக்குது. கடவுள் இவரோடு இல்லைன்னா இவர் இந்த மாதிரி அற்புதத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்ப கடவுள் இவரோடு கூட என்ன பண்றாரு? இருக்கிறார் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, என்ன நீங்க இப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, நீங்களும் இதே மாதிரி கடவுள் உங்களோடு கூட இருக்க முடியும். நீங்கள் கடவுளோடு கூட இருக்க முடியும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணப்படணும்? சுத்திகரிக்கப்படணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ணணும்? பிறக்கணும். தேவனோடு என்ன ஆகணும்? ஒப்புரவாகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய சடங்காச்சாரம் கடவுளோடு உங்களை ஒப்புரவாக்கி விடும், இணைத்து விடும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல. நீ சுத்திகரிக்கப்பட்டால்தான் நீ கடவுளோடு என்ன பண்ண முடியும்? ஒப்புரவாக்கப்பட முடியும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் எடுக்கணும்? நாம தான் எடுக்கணும். அதுதான் அவர் சொல்ல வர்றார். அந்த ஸ்டெப்பை நீ எடுத்தால் நீ தேவனோடு என்ன பண்ணப்படுவாய்? இணைக்கப்படுவாய். அப்போ நீ மறுபடியும் பிறப்பாய். அப்போ நீ மேலிருந்து பிறந்தவனாக நீ
இருப்பாய், தேவனோடு நீ பண்ணப்பட்டிருக்கிறாய், இணைக்கப்பட்டுருவாய் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றதெல்லாம் விளங்குதா உங்களுக்கு? இப்போ மற்றவர்களாம் என்ன சொல்றாங்க? இதே கான்செப்டை தான் சொல்றாங்க. ஆனா எந்தெந்த வார்த்தையில சொல்றாங்கன்றத உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அதை பற்றி என்ன பண்ணும், ஒரு நல்ல பரந்த ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும். இதே யோவான்ல இன்னொரு பகுதியிலே யோவான் சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பாருங்க, எத்தனை பேர்களோ அப்படின்னா என்ன, எண்ணிக்கைக்கு அடங்காத எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சோ பாருங்க என்ன சொல்ல வராரு, அவருடைய நாமத்தின் மேல் என்ன வைக்கணுமா, விசுவாசம் வைக்கணும். அதாவது நாமத்தின் மேல் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நாமம் அப்படின்னா என்னன்னா அவருடைய பெயர். இப்போ அவருடைய பெயர் அப்படின்னா என்னது, இயேசு. இயேசுனா என்ன அர்த்தம்? இயேசுனா என்ன அர்த்தம்? இரட்சகர். இயேசுனா என்னது? இரட்சகர், காப்பாற்றுகிறவர். ஆதியிலே இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். அப்ப இயேசு ஜனங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுவாராம், நீக்கி அவங்களை என்ன பண்ணுவாராம், ரட்சிப்பார். எப்படி இயேசு வாழ்ந்த போது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சித்தார். ரட்சித்தார்னா காப்பாற்றினார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இயேசு அவர் வாழ்ந்த போது எப்படி ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை காப்பாற்றினார்? எப்படி? எதனால? அவருடைய போதனையினால. இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய போதனையை ஏற்றுக்கொண்ட போது சுயநலமாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு தீமை செய்தவர்கள் எல்லாரும் இப்ப எப்படி மாறிட்டாங்க, மனம் திரும்பி நாங்கள் இனிமேல் எப்படி வாழ மாட்டோம், சுயநலமாய் வாழ மாட்டோம், நாங்கள் யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம், தீமை செய்ய மாட்டோம் என்று என்ன பண்றாங்க, மனம் திரும்புறாங்க. அப்போ இயேசு என்ன பண்றாரு, அவங்களுடைய பாவத்திலிருந்து அவருடைய போதனையினாலே அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்களை என்ன பண்றாரு, விடுவித்து அவங்களை என்ன பண்றாரு, காப்பாத்துறாரு. எப்படி காப்பாத்துறாருனா, அவங்க கடவுளுடைய உறவை விட்டு போயிட்டாங்கன்னா நித்திய ஆக்கினையை அடைவார்கள். அவங்க கடவுளோடு இணைக்கப்பட்டுட்டாங்கன்னா நித்திய ஜீவனை என்ன பண்ணுவார்கள், பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இயேசு தன்னுடைய போதனைகளை கற்பித்து கொடுத்து ஜனங்களை எதுல இருந்து காப்பாத்திட்டாரு, ஆக்கினை தீர்ப்புல இருந்து என்ன பண்ணிட்டாரு, காப்பாத்திட்டார். அதுதான் யாரு, இயேசு. அப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறதுனா என்னது, இயேசு யார், அவருடைய குணம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம்னா அதுதான். அவர்தான் கடவுள் என்று நாம் என்ன பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கடவுளானால் அவருடைய போதனைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று என்னை நான் என்ன பண்ண வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் என்னது, விசுவாசம். இன்னைக்கு விசுவாசத்துக்கு பல டெஃபினிஷன் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, if you believe your phone will get recharged. என்ன ரீசார்ஜ், நீங்க 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் ஆகணும்னு நினைச்சா போன் என்ன ஆயிடுமா, 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ். if you believe. அப்போ அந்த விசுவாசத்தை ரொம்ப கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்துல. if you believe, உங்களுடைய பர்ஸ்ல கத்தா என்ன இருக்கும், என்ன வந்துரும், பணம் வந்துரும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாச போதனை. ஆனா இயேசு சொல்ற விசுவாசம், யோவான் சொல்ற விசுவாசம் அந்த விசுவாசம் இல்ல. அவருடைய நாமத்தை நீங்க என்ன பண்ணணுமா, விசுவாசிக்கணும். அவருடைய நாமம் என்று சொல்லும் போது அந்த நாமத்துல எது வருது, அவருடைய போதனை வருகிறது, அவர் யார் என்பது வருகிறது.
அவருடைய நாமம் என்று சொல்லும்போது அவர் கடவுள், அவருடைய கடவுள், அவருடைய தன்மை என்ன, அவர் என்ன போதித்தார், இதெல்லாம் அவருடைய நாமத்துல வருது. அப்போ நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்கிறேன்னா அவரை நான் என்ன பண்றேன்னு அர்த்தம், விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். பாருங்க இங்க என்ன சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொள்றதுனா என்ன, அவரை கடவுளா என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு இந்த பூமியில நீங்க பாத்தீங்கன்னா பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. இதுதான் கடவுள், அதுதான் கடவுள், இதுதான் கடவுள் என்று ஏகப்பட்ட விஷயங்களை கடவுளாக ஜனங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா, இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுதான் மெய்யான தெய்வம். அப்படின்னா மற்ற எதுவுமே என்ன கிடையாது, தெய்வம் கிடையாது. அந்த நம்பிக்கைக்குள்ள வரணும். இயேசு மட்டும்தான் தெய்வம், இயேசு மட்டும்தான் தெய்வம், மற்ற எதுவுமே என்ன கிடையாது, தெய்வம் கிடையாது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரங்கள்ல சத்தியம் இப்படிதான் இருக்கும், சத்தியம்னா இப்படிதான் இருக்கும், உண்மை சத்தியம்னா அப்படிதான் இருக்கும், ட்ரூத். நாளும் நாளும் இல்ல, நான் நாலும் 6ன்னு சொல்லுவேன், நீங்க அதை என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். 4 7ன்னு சொன்னாலும் என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். 4 10ன்னு சொன்னாலும் ஏத்துக்கணும். கரெக்டா சொல்லுங்க. அதை நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 4 என்னதான், 8 தான். கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒருவேளை கணக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, 4 10ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு கடவுள்னா ஒருத்தர் மட்டும்தாங்க கடவுள், எல்லாரையும் கடவுள் நீங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ, அவர் மட்டும்தான் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னவா மாறாங்களாம், அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாராம், அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ இயேசுடைய நாமத்தை விசுவாசிக்கிறோம், இயேசுடைய போதனைகளை நம்புகிறோம், அவரை கடவுளாக என்ன பண்ணுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஆனா அது நடக்குது பாத்தீங்களா, அந்த நடக்கிறது தான் இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு, அது காத்து மாதிரி, காத்து எங்க இருக்குது, எங்க போகுது, எங்க வருது நமக்கு தெரியாது. அப்போ ஒருவர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றத்துக்கு பேர் தான் என்னது, மறுபடியும் பிறப்பது, வானத்திலிருந்து பிறப்பது, கர்த்தருக்குள் பிறப்பது, ஆவியிலே பிறப்பது, ஜலத்திலே பிறப்பது என்று அர்த்தம். இப்ப இங்க யோவான் என்ன சொல்றார் பார்க்கலாமா, அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இயேசு சொன்னதை இங்க யோவான் என்ன பண்றாரு, சொல்றார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றத, இயேசு சொன்னதை 3ஆம் அதிகாரத்துல அதை குறிப்பிட்டு காட்டுறார். அப்போ இயேசு சொல்ற அதே விஷயத்தை யார் பேசுறா, யோவான் பேசுகிறார். எப்படி பேசுகிறார், இயேசு சொன்ன மாதிரி பேசல, இவர் வேற ஆங்கிள் பேசுறாரு. எந்த ஆங்கிள் பேசுறாரு, இயேசு சொல்ற ஆங்கிள் ஒரு யூதன் கிட்ட பேசுற ஆங்கிள். அவர் என்ன, யூதன் என்ன நம்புறாரு, மத சடங்காச்சார முறைகள், வழிமுறைகள் என்னை கடவுளோடு இணைத்து விடும் என்று அவர் நினைக்கிறார். இங்க யோவான் எப்படி பேசுகிறார், நீ கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். அப்பொழுது நீ இயேசுவோடு என்ன பண்ணப்படுகிறாய், இணைக்கப்படுகிறாய். அப்பொழுது நீ யாரால் பிறந்தவன், யாரால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன். நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இதை யார் சொல்றா, யோவான் சொல்ற. இப்ப இங்க என்ன வருது, born again அல்லது born from above. நீ தேவனுக்குள் என்ன பண்ணுகிறாய், பிறக்கிறாய், தேவனோடு என்ன பண்ணப்படுகிறாய், இணைக்கப்படுகிறாய். தேவ பிள்ளை என்று சொல்லும் போது அந்த உறவு, தகப்பன் பிள்ளை என்ற அந்த உறவுக்குள்ள என்ன பண்ணிடுறோம், வந்துடுறோம். ஸோ அப்ப கிறிஸ்தவம் என்பது என்னவா மாறுது, உறவாக மாறுகிறது. நாம் அதை மதமாக எடுத்து சென்றால் நாம் தவறான கிறிஸ்தவத்தை என்ன பண்ணுகிறோம், பின்பற்றுகிறோம். கிறிஸ்தவத்தை உறவாக எடுத்து சென்றால் நாம் நித்திய ஜீவனை என்ன பண்ணுவோம், சுதந்தரிப்போம். இப்ப நல்லா பாருங்க, இயேசு சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்,
சொல்லுகிறேன். சரி, இப்போ இயேசு சொன்ன மாதிரி, யோவான் சொல்ற மாதிரி ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, மறுபடியும் பிறக்கும் போது அவர் தேவனோடு என்ன பண்ணப்படுறார்? இணைக்கப்படுறார். அல்லதுதா இணைக்கப்படுறார். இப்போ பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, விசுவாசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே யோவான் சொல்ற கான்செப்ட் தான். இயேசுவை, அவருடைய நாமத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய போதனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன். அவரோடு நான் என்ன பண்ணுகிறேன்? ஒப்புரவாகிறேன். நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். என் பாவங்களை நான் உணர்கிறேன். அவரோடு இணைகிறேன் அப்படின்ற அர்த்தத்தில் என்ன பண்றாரு பவுல் சொல்றாரு. சோ அவரை விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். அப்போ என்னைக்கு இந்த முத்திரை போடுறது நடக்குது? அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்த அந்த நிமிஷத்தில், அந்த நொடியிலே பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணப்படுறீங்களா? முத்திரை போடப்படுறீங்க. என்ன முத்திரை போட்டாரு? இவர் யாரு? தேவ பிள்ளை. சரி, இப்ப இந்த முத்திரை எதுக்காக பாருங்க. அடுத்த வசனத்துல அவருக்கு சொந்தமானவர். யாருக்கு சொந்தமானவங்களா? அவருக்கு சொந்தமானவர். யோவான் என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் என்ன அதிகாரம் பெறாங்க? தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல பவுல் பிள்ளை என்று சொல்ற வார்த்தைக்கு பதிலா என்ன சொல்றாரு? சொந்தம்ன்ற வார்த்தை சொல்றாரு. சொந்தம், பிள்ளை எல்லாமே என்னதான்? உறவை குறிக்கக்கூடிய ஒன்று. அப்போ அவருக்கு என்னவானாங்களாம்? சொந்தமானவர்கள். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். என்ன? அவருடைய வருகையின் வரும்போது நாம் அவரோடு என்ன பண்றோமா? இணைக்கப்படுகிறோம். மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அப்படின்னா நம்முடைய சுதந்திரம்னா என்ன? நாம் அவருடைய பிள்ளை, அதுதான் நம்முடைய சுதந்திரம். அதற்கு ஆவியானவர் என்னவா இருக்கிறாராம்? அச்சாரமா இருக்கிறார். அச்சாரம்னா என்ன? உறுதிப்படுத்துவது. நிறைய பேர்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கிறிஸ்தவங்க நிறைய பேர் பாஸ்டர்ஸ் கிட்ட கூட கேட்டிருக்கிறேன். எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த வண்டி இருக்குல்ல, மாட்டு வண்டி, அந்த வண்டியில ஒண்ணு சொருவாங்க, அதுதான் என்னது? அச்சாரம் வாங்க. நான் சொல்லுவேன், அது அச்சாரம் இல்ல, அது அச்சாணி. அச்சாரம்னா என்ன? பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டுல போய் என்ன பண்ணுவாங்க? பொண்ணு வீட்டுல அச்சாரம் வைப்பாங்க. என்ன அச்சாரம்? இந்த பொண்ணு யாருக்கு தான்? இந்த மாப்பிள்ளைக்கு தான். சோ இந்த மாப்பிள்ளை என்ன சொல்லுவாரு? 6 மாசத்துல கல்யாணம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 6 மாசத்துக்குள்ள அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணணும்? கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணணும். ஒருவேளை லேட் ஆச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, என்ன ஆகுது, என்ன யோசிக்கிறீங்க, கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கிறீங்களா இல்லையா, இல்ல நிறைய பேர் பொண்ணு கேட்டு வராங்க, நாங்க எங்க பொண்ணை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? அச்சாரம். இப்போ கடவுள் நாம் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு எதை அச்சாரமா கொடுத்திருக்கிறாராம்? எதை அச்சாரமா கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியை அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவி நம்ம என்ன ஆக்குதுன்னா, அவருக்கு சொந்தமான ஜனமாக மாற்றுகிறது. நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக நம்மை மாற்றுகிறது. ஜலத்தினால் பிறந்தவர்களாய் நம்மை மாற்றுகிறது. ஆவியினால் பிறந்தவர்களாய் நம்மை மாற்றுகிறது. நாம் மேலிருந்து பிறந்தவர்களாய் மாற்றுகிறது. நாம் கர்த்தரிடமிருந்து பிறந்தவர்களாய் நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இல்லைங்கதா சொல்றது? சரி, அடுத்ததுக்கு போவோம். பேதுரு என்ன சொல்றார் பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய
சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ன பண்ணாராம்? ஜனிப்பித்தார். ஜனிப்பித்தார்னா என்னாச்சு? என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல பொறுத்த வரைக்கும் born again தான் போட்டிருக்குது. மறுபடியும் ஜனிப்பித்தார்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் நம்மை பிறக்க செய்தார். பேதுரு வார்த்தையை தான் மாத்தி போடுறாரே தவிர கான்செப்ட் என்னது? ஒரே கான்செப்ட் தான், ஒரே கருத்து தான். இப்ப இங்க பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. சோ நாம யாரை நம்புறோம்? இயேசுவை நம்புறோம். இயேசு மரித்து என்ன பண்ணியிருக்கிறாராம்? உயிரோட எந்திரிச்சிட்டாராம். அவர் எழுந்ததுனால என்ன வரான்? அழியாத, மாசற்ற, வாடாத சுதந்திரம். அதுதான் என்னது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அழியுமா? நித்திய ஜீவன் மாசுபட்டிருந்திருக்கிறதா? நித்திய ஜீவன் வாடி போய்விடுமா? சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே, அதுல என்ன வராது, எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அந்த நித்திய ஜீவன் அதுதான் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவனுள்ள நம்பிக்கைன்னா அதுதான். நீங்க இந்த உலகத்துல எதை நம்பினாலும் அந்த நம்பிக்கை என்ன ஆயிடலாம்? ஒன்னும் இல்லாம போயிடலாம். ஆனா நித்திய ஜீவனை நீங்க நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கைனா ஜீவனுள்ள நம்பிக்கை, அது உயிர் உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில எந்த ஒரு ஏமாற்றமும் நமக்கு என்ன ஆகாது? உண்டாகாது. சரி, அந்த நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம்? மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார், மறுபடியும் ஜனிப்பிக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனிப்பித்தல், இந்த புதுப்பித்தல், இந்த மறுபடியும் பிறத்தல் எதனாலே உண்டாகிறது? 22, 23 வசனம் அதே அதிகாரத்துல 1 பேதுரு 1, 22, 23. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நாம் எப்படி மறுபடியும் பிறந்திருக்கிறோம்? எதனால? வேத வசனத்தினால். இப்ப இங்க வேத வசனம் பேதுரு சொல்லும் போது இங்க வேத வசனம் சொல்றாரா இல்ல தேவ வசனம் சொல்றாரா? சொல்லுங்க. தேவ வசனம். தேவ வசனம் சொல்லும் போது யாருடைய வார்த்தைகளை பத்தி சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை பற்றி சொல்லுகிறார். கடவுள் கொடுத்த கட்டளைகளை குறித்து சொல்லுகிறார். ஆகவே அவருடைய வார்த்தைகள், அவருடைய போதனைகள், அவருடைய கட்டளைகள் நம்ம என்ன பண்ணுகிறதா? மறுபடியும் ஜனிப்பிக்கிறது. அப்ப அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது, மறுபடியும் நான் கவனிங்க, அவருடைய போதனையின்படி நான் நடக்கும் போது என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? சுயநலமற்ற வாழ்க்கையாய் மாறுகிறது. எல்லாருக்கும் நன்மை செய்கிற வாழ்க்கையாய் என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. நான் தேவனோடு என்ன ஆகிறேன்? ஒப்புரவாகி விடுகிறேன். தேவனோடு நல்ல உறவிலே நான் இணைக்கப்படுகிறேன். அப்போ நான் எதை பெற்றுக்கொள்கிறேன்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். அதை தான் நீங்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே என்ன பண்ணியிருக்கிறீங்களா? மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? முதல்லயே சொல்லிட்டாரு. எதை? நமக்கு என்ன சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது? அழையாத, மாசற்ற, வாடாத சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். அதனாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய வார்த்தையினாலே மறுபடியும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
இப்ப பேதுரு எந்த கான்செப்ட் பத்தி பேசுறாரு? மறுபடியும் பிறப்பது, தேவனோடு ஒப்புரவாகுவது, தேவனோடு ஐக்கியப்படுவது, தேவனோடு நல் உறவிலே இணைவது. அதை பற்றி தான் என்ன பேசுறாரு? பேதுருவும் பேசுறாரு. இப்ப இந்த ஸ்டெப்பை யார் எடுக்கணும்னா நாம தான் எடுக்கணும். இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நாம இன்னொருத்தரோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னா நாம முதல் ஸ்டெப் எடுக்கிறோம்னு வைங்க, அந்த நபரும் என்ன பண்ணணும்? அந்த ஸ்டெப்பை எடுக்கணும். அந்த நபருக்கு அந்த உறவுல பிடிக்கல, அந்த உறவுக்கு ஏற்பு இல்லை அப்படின்னா நம்ம அந்த லிமிட்டோட என்ன பண்ணிக்கணும்? நம்ம நிறுத்திக்கணும். அதுதான் டீசென்சி. இப்ப கடவுள் முதல் ஸ்டெப் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாரு? அவர் இந்த பூமிக்கு இறங்கி வரார். வந்து இரு கரங்களை விரித்தவராய், சிலுவையில அறையப்பட்டவராய் சொல்றாரு, நான் உடத்துல எப்படி இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன். இப்போ அவர் அன்பா இருக்கிற நம்மளோடு நல்ல உறவில் இருக்கணும் அவர் விரும்புறாரு. ஆனா அந்த உறவை நம்ம வாழ்க்கையில அவர் என்ன பண்ண மாட்டாரு? திணிக்க மாட்டார். He will not force that relationship into us. அவர் அவருடைய உறவை நம்முடைய வாழ்க்கையில திணிப்பதில்லை. அவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறார்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுய சித்தத்தின்படி நீங்கள் என்னோடு கூட உறவில் இருப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எழுந்து வாருங்கள். அப்பொழுது நாம் எப்படி பண்ணலாம்? நல்ல உறவில் இருக்கலாம். இப்ப திருமண பந்தத்தை எடுத்துக்கோங்க. திருமணத்துல என்ன கேட்கிறாங்க? இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு சம்மதமா? இந்த ஆணை திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் இருந்தால்தான் ரெண்டு பேருக்கு என்ன பண்ண வைக்கிறாங்க? திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். அதன் பின்பதாக தான் கணவன் மனைவி என்ற உறவு என்ன பண்ணுகிறது? ஏற்படுகிறது. அப்போ அந்த உறவிலே நான் இணைவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறவர்களை கட்டாயப்படுத்தி இணைத்து வைப்பாங்களா? இணைச்சு வைக்க மாட்டேன். முந்தைய காலங்களில் தான் அப்படி நடக்கும். சொல்லுவார், அப்பா என் பொண்ணை எவனுக்கு கழுத்தை நீட்டுன்னு சொல்றேன்னா அவனுக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவான்? கழுத்தை நீட்டுவான். ஒரு சின்ன வீடியோ ஒன்று காமிச்சிருந்தாங்க. சரி வேணாம், அது இப்ப சொல்ல வேணாம், அது சரியான நேரம் கிடையாது. ஓகே, என்ன சொல்ல வரேன்? எந்த ஒரு உறவும் கட்டாயப்படுத்தப்படுகிறது இல்லை. அப்ப கடவுள் நம்மோடு உறவில் இருக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டு வருகிறார். அவருடைய விருப்பத்தை வசனத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். ஆகவே நாம் அந்த உறவு ரொம்ப முக்கியம் நாம் நினைப்போம் என்றால், கடவுளோடு எனக்கு உறவு வேண்டும் என்பதை நாம் மிக முக்கியம் என்று நினைப்போம் என்றால், அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நம்மை அர்ப்பணித்து, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் அவரோடு என்னாகுவோம்? உண்மையாகவே ஒப்புரவாகி தொடர்ந்து அந்த உறவை என்ன பண்ணுவோம்? முக்கியமானதாக நினைத்து அதை நாம் பாதுகாத்து கொள்ள முயற்சிகளை எடுப்போம். அல்லது கடவுளோடு எனக்கு உறவு வேண்டாம், அது ஒரு பெரிய முக்கியமானது அல்ல என்று நினைப்போமானால் நாம் தொடர்ந்து அவருக்கு விரோதமான செயல்களை செய்து சுயநலமுள்ளவர்களாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே ஏகப்பட்ட அக்கிரமங்கள், அநியாயங்களை செய்து மற்றவர்களுக்கு தீமைகளை விளைவித்து மற்றவர்களை வேதனைப்படுத்தி மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்துதான் என்ன பண்ணி கொண்டிருப்போம்? வாழ்ந்து கொண்டிருப்போம். அதாவது கடவுளை பொறுத்தவரை உண்மையாய் மனம் மாறுகிறவர்களுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டு கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு வாழ்பவர்களுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறோம்? கடவுள் மன்னிச்சிட்டாரு, எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு, அப்போ எல்லாருக்கும் அந்த மன்னிப்பு உண்டு. இல்ல, யாரெல்லாம் அந்த ஸ்டெப் எடுக்கணும். என்ன ஸ்டெப்பு? கடவுளோடு எனக்கு உறவு முக்கியம். அதனால நான் இப்பொழுது இதுவரைக்கும் செய்த இந்த சுயநலமுள்ள செயல்கள், மற்றவர்களை பாதித்த செயல்களை நான் என்ன பண்ணுகிறேன்? என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறேன். நான் அதை நினைத்து வருந்துகிறேன். நான் கடவுளிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். கடவுளோடு கூட நான் ஒப்புரவாக விரும்புகிறேன். கடவுளுடைய உறவு எனக்கு மிக முக்கியம் என்று யார் நினைத்து கடவுளோடு உள்ள ஒப்புரவராகிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன உண்டு? நித்திய வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அவர்களுடைய பாவங்கள் தான் என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். அல்லேலூயா. சரி, இப்போ பேதுரு என்ன சொன்னார் பார்த்துட்டோம். யாக்கோபு என்ன சொல்றாருன்னு பார்த்துருவோம். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்.
மறுபடியும் இங்க என்ன சொல்றாரு? ஜெனிப்பித்தார். நம்மை மறுபடியும் என்ன பண்ண சொன்னார்? செய்துட்டார், பிறக்க செய்து விட்டார். எது நம்மை மறுபடியும் பிறக்க செய்தது? அவருடைய வார்த்தை நம்மை மறுபடியும் பிறக்க செய்தது. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. பவுல் வேற ஒரு இடத்துல சொல்றதையும் சேர்த்து வாசித்துருவோம். பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவா பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:11 சாரி 11 நம்ம வீட்டுல நம்ம வாசிக்கலாம். நீங்க 14 வாசிங்க. ரொம்ப பெரிய போர்ஷனா இருக்குது. 14 வாசிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருக்காக பாவ பிராயசித்தமா இயேசு என்ன பண்ணினாராம்? மரித்தார் என்று பவுல் இங்க சொல்லுகிறார். சோ நம்ம எல்லாருக்காக அவர் என்ன பண்ணினார்? மரித்தார். இப்போ நம்ம பாவம் நம்மை கடவுளை விட்டு என்ன பண்ணிச்சு? தூர பிரிச்சிருச்சு. பாவம்னா மறுபடியும் ஞாபகத்துல வர வேண்டியது சுயநலமுள்ள ஒரு செயல். அந்த செயல்னாலே மற்றவர்களுக்கு என்ன வரும்? பாதிப்பு, தீமை வரும். அதுதான் பாவம். அப்போ அந்த சுயநலமுள்ள செயல், மற்றவர்களுக்கு தீமை ஏற்படுத்தின, பாதிப்பை ஏற்படுத்தின செயல் என்னை கடவுளை விட்டு என்ன பண்ணிட்டுச்சு? தூர பிரிச்சிருச்சு. இப்ப மறுபடியும் இயேசு ஏன் மரித்தார்? இயேசு மரிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய போதனை. இயேசு அவருடைய போதனைகளை போதித்தபடினால்தான் யூதர்கள் அவருடைய போதனைக்கு விரோதமாய் வந்து அவரை கொலை செய்ய என்ன பண்ணாங்க? திட்டம் போட்டு அவரை கொலை செய்தார்கள். அப்போ பாருங்க, அவருடைய போதனை தான் என்ன அவரோட என்ன பண்ணுகிறது? ஒப்புரவாக்குகிறது. அவருடைய போதனை தான் அவருடைய மரணத்துக்கு காரணமாகிறது. அதனால்தான் பவுல் சொல்கிறாரு, அவருடைய மரணம் நம்மை என்ன பண்ணிக்கிறது? நம்ம எல்லாருக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு? மரித்து விட்டார். ஏன் மரித்தார்? அவர் போதனை செய்த அப்படின்னாலே மரித்தார். நான் எப்படி கடவுளோடு ஒப்புரவாவேன்? அவருடைய போதனையினால கடவுளோட என்னவன்? ஒப்புரவாக. விளங்குதான் நான் சொல்றது? இப்ப தொடர்ந்து வாசிப்போம் 17ஆவது வசனத்துல இருந்து. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன ஆயிடுறானா? புது சிருஷ்டியா இருக்கான். அதுதான் மறுபடியும் அவன் என்ன பண்ணிட்டான்? பிறந்து விட்டான், புது மனிதனாக மாறிவிட்டான். இப்போ மறுபடியும் பிறப்பதென்று இயேசு சொன்னார். தேவ பிள்ளைகள் என்று யோவான் சொல்லுகிறார். மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டீர்கள் என்று பேதுரு சொன்னார், யாக்கோபு சொன்னார். இப்ப இங்க பவுல் சொல்லுகிறார், நாம் என்ன ஆயிட்டோமா? புது சிருஷ்டி ஆயிட்டோம். அப்புறம் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த காரியெல்லாம் யார் செய்யறா? கடவுள் நமக்காக செய்யறார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய செயல்களை ஏற்றுக்கொள்ளணும். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இதை என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். என்ன செய்கிறார்? நாம் புதிதாக மனிதனாக நம்மை பிறக்க செய்கிறார், நம்மை மறுபடியும் பிறக்க செய்கிறார், நம்மை ஒரு புது சிருஷ்டியா என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார். இது தேவனால் என்ன பண்ணியிருக்குதா? உண்டாயிருக்கிறது. அப்புறம் அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா நாம் யாரோடு ஒப்புரவாயிட்டோம்? கடவுளோடு, தேவனோடு ஒப்புரவாயிட்டோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் போதனை நம்ம என்ன செய்ய வைக்கிறது? நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மனம் திரும்ப வைக்கிறது. நாம் பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்க வைக்கிறது. நாம் கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்க வைக்கிறது. நாம் கடவுளோடு ஒப்புரவான உடனே நாம் புது சிருஷ்டியா என்னாகிறோம்? மாறுகிறோம். மறுபடியும் பிறந்து விடுகிறோம். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு விடுகிறோம். அப்புறம்
அது என்னவெனில் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா நம்மை தேவன் தம்மோடு என்ன பண்ணிட்டாராம்? ஒப்புரவாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ இதுக்கு அவரும் ஸ்டெப் எடுக்கிறாரு, நாமும் என்ன பண்ணி ஆகணும்? ஸ்டெப் எடுத்தா. இப்ப இததான் இயேசு என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? சேர முடியாது. அப்போ நாம் இந்த பாதை வழியா கடந்து வந்திருப்போமானால், நாம் தேவனோடு ஒப்புரவாகி தேவனோடு நல் உறவிலே இணைக்கப்பட்டிருப்போமானால் நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். அப்படி ஒருவேளை நாம் இன்னும் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களுக்கு தீமை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனை விட்டு தூர போய்விட்டோம், தேவனோடு உள்ள உறவு எனக்கு முக்கியம் அல்ல என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? எனக்கு யாரோடு உறவு வேணும்? தேவனோடு உறவு வேணும், இயேசுவோடு உறவு வேணும். ஆகவே நான் இன்றைக்கு என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன், என்னுடைய சுயநலமான வாழ்க்கையை நான் அறிக்கையிடுகிறேன். பாவங்களுக்கு யாருக்கிட்ட இருந்தா மன்னிப்பு கிடைக்கும்? கடவுளிடம் தான் மன்னிப்பு கிடைக்கும். அவர் நம்மை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த உறவு எனக்கு முக்கியம் என்று நினைத்து பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு கூட நாம் ஒப்புரவாகி விட்டோம் என்றால் நாம் மறுபடியும் பிறந்து விட்டோம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டோம், நாம் அவரோடு கூட ஐக்கியத்தில் வந்து விட்டோம், நாம் நித்திய ஜீவனை பெற்று விட்டோம் என்றார். அல்லேலூயா. விளங்குச்சா? நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுச்சா? உங்களுக்கு இன்னும் ஏதாவது புரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஏன்னா இருக்கிற 40 நிமிஷம் 30 நிமிஷத்துல எல்லாத்தையும் விளக்கம் பண்ணி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.